Hi students, this is Hamidunisha, computer science teacher from Dhanlakshmi High Secondary School. I hope you are all safe and secure. In last class we complete the lesson number system. Now we are going to see about chapter 2 part 2 Boolean algebra. So Boolean algebra is a mathematical discipline that is used for designing digital circuits in a digital computer. So already you know about the binary. What is the value in binary? Only two digits, 0 and 1. So here Boolean algebra is supposed two values alone. Okay, so it describes the relation between inputs and outputs of a digital circuit. The name Boolean algebra has been given in honor of English mathematician George Boole, who proposed the basic principle of this algebra. So இந்த algebra வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பூல் அப்படின்னு சொல்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் தான். ஸோ அவரை வந்துட்டு ஹானர் பண்ணுன்றதுக்காக தான் இதுக்கு பூலியன் அல்ஜிப்ரான்னு சொல்லிட்டு இந்த நேம் வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பைனரி வேல்யூட் கொஸ்டின். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ வாட் இஸ் பைனரி வேல்யூட். Binary value contain only two numbers 0 and 1. So here I denoted yes denoted by 1 and no denoted by 0. அப்போ இங்கே question கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் எஸ்னா ஸோ நம்ம அது என்னவா எடுத்துக்கணும் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஆன்சர் நோனா அது நம்ம என்னவா எடுத்துக்கணும் 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் should I carry computer science book every day? ஸோ எஸ், ஆன்சர் இஸ் எஸ். ஸோ என்ன வரும் அப்போது 1ன்ற பைனரி வேல்யூ தான் வரும். So second question, 8 minus 10 is equal to 10. Is the answer correct? Wrong. இந்த ஆன்சர் வந்துட்டு ராங். அப்போ பைனரி வேல்யூ நம்ம என்னவா எடுத்துக்கணும் 0வா எடுத்துக்கணும். And then third question, Chennai is capital of India? Answer is no. Again நம்ம என்ன எடுத்துக்கணும் பைனரி வேல்யூ 0 எடுத்துக்கணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பைனரி வேல்யூ குவான்டிட்டிஸ் மீன்ஸ் ஜஸ்ட் contain two digits, zeros and ones alone. Next, logical operation. So here we have three basic types of operations, and, or and not. So அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். So here Boolean algebra makes use of variables and operations. The basic logical operations are and, or and not. So and அப்படின்னா dot symbol வரும், or அப்படின்னா plus symbol, and or not அப்படின்னா bar symbol வரும் over the values. Okay, let's see about it. Next, truth table. So truth table என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா contain only the values, logical values will be given in the truth table. So a truth table represents all the possible values of logical variables or statements along with all the possible results of given combination of truth values. ஸோ ஃபஸ்ட்டு AND ஆப்ரேட்டர் பார்ப்போம். ஸோ இங்கே ANDனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் a டாட் ஆப்ரேட்டர் வில் பி யூஸ்ட் ஹியர். ஸோ டாட் ஆப்ரேட்டர் இஸ் நத்திங் பட் த ப்ராசஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன். என்ன நடக்கும்? மல்டிப்ளிகேஷன் நடக்கும். அப்போது இங்கே ட்ரூத் டேபிள் பாருங்கள், ஏ பின்ற ரெண்டு இன்புட் இருக்குது. ஏ காலம் அண்ட் பி காலம் இன்புட் காலம்ஸ், அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பின்றது அவுட்புட் காலம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் 0 0 மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 0 வரும். அண்ட் 0 1 மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் 0 தான் வரும். 1 0 மல்டிப்ளை பண்ணும்போதும் 0 தான் வரும். அண்ட் 1 1 மல்டிப்ளை பண்ணும்போது 1 வரும். ஸோ AND ஆப்ரேட்டர்னால் என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே தியரியில் கொடுத்துருக்காங்க. The AND operator is defined in Boolean algebra by the use of dot operator. It is similar to multiplication in ordinary algebra. The AND operator combines two or more input variables so that the output is true only if all the inputs are true. The truth table for two input and ஆப்ரேட்டர்ஸ் இஸ் ஷோன் ஆஸ் ஃபாலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்போ வந்துட்டு ட்ரூ வேல்யூ வரும் ஆண்ட் ட்ரூத் டேபிளை AND ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்புட் டேட்டாவும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் டேட்டா ட்ரூ வரும். அப்போ நமக்கு லாஸ்ட் ரோவில் மட்டும்தான் அது நம்மளால் கெட் பண்ண முடியும். பிகாஸ் ஏ அண்ட் பி ரெண்டு இன்புட்டும் நம்ம 1 கொடுக்குறதுனால அவுட்புட் 1 வரும். மற்ற ரோஸில் பார்த்தீங்கன்னா எனி ஒன் பிளேசஸ் 0 வர்றதுனால அவுட்புட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் 0 வரும். திஸ் இஸ் த AND ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு ஆர் ஆப்ரேட்டர். ஸோ ஆர் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ அடிஷன். ஓகே, இன்புட்
ரெண்டு இன்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணி அவுட்புட்டில் எழுத போகிறோம். அப்போ என்ன வருது, த ப்ளஸ் சைன் இஸ் யூஸ் டு இண்டிகேட் த ஆர் ஆப்ரேட்டர். என்ன பண்ண போகிறோம், ஆர் ஆப்ரேட்டர்ன்றதுனால நம்ம ப்ளஸ் சிம்பிள் இண்டிகேட் பண்ண போகிறோம். த ஆர் ஆப்ரேட்டர் கம்பைன்ஸ் 2 or more input variables so that the output is true if at least one input is true. அப்போ நம்ம ஆட் பண்ணோன்னு என்ன பண்ணுவோம், எனி ஒன் பிளேசஸ் நம்ம 1 இருந்தாலே 0 ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், நமக்கு 1 வந்துடும் இல்லையா. அதே கான்செப்டை இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு இன்புட்லேயும் பாருங்கள் காலம் என்ன இருக்குது, எனி ஒன் பிளேசஸில் 1 இருந்தாலே நமக்கு என்ன வந்துடும், அவுட்புட் 1 வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ பார்க்கலாம், 0 0 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நமக்கு 0 தான் வரும். செகண்ட் ரோ பாருங்கள் 0 1 இருக்குது, ஸோ அதை ஆட் பண்ணும்போது 1 வரும். அண்ட் தேர்ட் 1 1 0 இருக்குது, அதையும் ஆட் பண்ணும்போது 1 வரும். அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 1 வருது. ஓகே, ஸோ இங்கே 1 1 வருது, எதுக்காக அவுட்புட்டில் வந்துட்டு 1 போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ பைனரி வேல்யூ நமக்கு நம்பர் சிஸ்டம் லெசனில் பார்த்துருக்கோம். 1 + 1 ஆட் பண்ணும்போது என்ன வரும், 1 0 வரும். அப்போ இந்த 0 நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெர்மினேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1 போட்டிருக்காங்க. அதுக்காக தான் இங்கே லாஸ்ட்டில் 1 1 வந்துட்டு என்ன வருது, 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஆர் ஆப்ரேஷனை வந்துட்டு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = a + b அப்படின்னு வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வந்துட்டு 0 வந்துச்சுன்னா அவுட்புட் வந்துட்டு 1 இருக்கும். இன்புட் 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்துட்டு 0 இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் வேல்யூ. Okay, so the NOT operator has one input and one output. The input is either true or false. The output is always the opposite. Okay, so 0 இருந்தால் 1 இருக்கும், 1 இருந்தால் 0 இருக்கும். அதுதான் இங்கே ட்ரூத் டேபிள் எழுதியிருக்கேன் பாருங்கள். இன்புட் ஏ வந்துட்டு 0னா அவுட்புட் வந்துட்டு 1. இன்புட் ஏ வந்துட்டு 1 அப்படின்னா அவுட்புட் வந்துட்டு 0. அதனால தான் இங்கே y = a bar அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? NAND operator. So NAND operator என்னன்னு பார்த்தீங்கன்னா it's a combination of NOT and AND gate. Okay, so the NAND is the combination of NOT and AND. The NAND is generated by inverting the output of an AND operator. The algebraic expression of the NAND function is y = ab bar. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு AND கேட்டில் என்ன அவுட்புட் வருதோ அதோட ஆப்போசிட் வேல்யூ தான் நமக்கு இங்கே NANDல வரும். ஓகே, இப்போ பாருங்கள் ஏபி வந்துட்டு இன்புட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ANDல எப்படி வரும், 0 0ன்னு வந்துச்சுன்னா அங்கே 0ன்னு வரும். பட் இங்கே NANDல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் 1 0 1 அப்படின்னா நமக்கு அங்கே என்ன வரும், AND ஆப்ரேட்டரில் அகெயின் 0 வரும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால். இங்கே 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ரோ 1 0 மல்டிப்ளை பண்ணால் அகெயின் 0 வரும். பட் இங்கே நமக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் லாஸ்ட்டில் 1 1 மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும். AND ஆப்ரேட்டரில் NANDன்றதுனால அது அப்போசிட்டாக 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா a NAND b = NOT of a and b. நெக்ஸ்ட்டு NOR operator. The NOR is the combination of NOT and OR. The NOR is generated by inverting the output of an OR operator. The algebraic expression of the NOR function is y = a + b the whole bar. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எப்படி வந்துட்டு NAND கேட்னா நாட் AND வருதோ அதே மாதிரி NORன்றதுனால நாட்டும் ஆரும் சேர்ந்து வரும். நம்ம இப்போ ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். 0 0னா நமக்கு அங்கே ஆரில் என்ன வரும், 0 வரும் இல்லையா. பட் இங்கே NORன்றதுனால அதோட ஆப்போசிட் வேல்யூ 1 வருது. அகெயின் 0 1 அப்படின்னா நமக்கு ஆட் பண்ணும்போது 1 வரணும். பட் இங்கே ஆப்போசிட் வேல்யூ 0. அண்ட் 1 0னா 1 வரணும். பட் இங்கே ஆப்போசிட் வேல்யூ 0 வருது. 1 1 அப்படின்னா என்ன வரும், நமக்கு ஆர் ஆப்ரேட்டரில் 1 வரும் இல்லையா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது. இங்கே ஆப்போசிட் வேல்யூ 0 வந்து வருது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது எல்லாத்தையுமே உங்களோட நோட்டில் கிளாஸ் ஒர்க்கில் எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஸ் புரியும். கொஷின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்லைட்ஸில் நான் என்ன தியரி எடுத்திருக்கேனோ அந்த போர்ஷனுக்கான கொஷின்ஸ் இதில் இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் வீடியோ. தேங்க்யூ.